ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல டெப்ட் கன்சல்டேஷன் லோன், அதாவது டெப்ட் கன்சல்டேஷன் லோன்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற லாட் ஆஃப் லோன் இஎம்ஐ எல்லாத்தையும் ஒரே ஒரு சிங்கிள் ரூஃப், அதாவது ஒரே லோனா வந்து சேஞ்ச் பண்றதுதான் இந்த டெப்ட் கன்சல்டேஷன் லோன். அதாவது நிறைய பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ்ல இருக்கும், இல்லை வந்து ஹெச்டிஎஃப்சில இருக்கும், ஒரு பிஎல் போயிட்டு இருக்கும், 2-3 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே சிங்கிள் லோனா வந்து சேஞ்ச் பண்றதுதான் இந்த டெப்ட் கன்சல்டேஷன். ஸோ இதை வந்து எப்படி பண்றது, இதுக்குண்டான எலிஜிபிலிட்டி என்ன, இது எந்தெந்த பேங்க்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ரொம்ப வந்து ஷார்ட்டா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை, நம்மளோட வீடியோவை இன்னும் வந்து யாரும் பார்க்கல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து முழுமையா வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம கிட்ட குரூப்ல இருக்கிறவங்க சரி, நமக்கு கால் பண்றவங்க சரி, நிறைய வந்து டெப்ட் இஷ்யூல தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நிறைய வந்து லீகல் மூவ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க இந்த லோனை வந்து ட்ரை பண்ணலாம். இது நான் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோலயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து எந்தெந்த பேங்க்லாம் தராங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேக்சிமம் எல்லா பேங்க்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், இல்ல வந்து நம்ம பஜாஜே கூட வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லோனை வந்து அவைல் பண்ணலாம். இதுக்குண்டான எலிஜிபிலிட்டி என்னன்னா, மினிமம் ஒரு 680 சிபில் ஸ்கோர் இருந்தாவே வந்து இதுக்கு வந்து போதுமானது. மேக்ஸிமம் நீங்க ஒரு ஐடி கம்பெனிலயோ இல்லை வேற ஏதாவது எம்என்சிலயோ இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்லயோ வந்து இருந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டா வந்து சேலரி மினிமம் ஒரு 20,000 to 30,000 வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு 2ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, இல்லை கிரெடிட் கார்டு ஒரு 5ஆம் தேதி, ஒரு 10ஆம் தேதி இன்னொரு லோன் இஎம்ஐ. இது வந்து ஒவ்வொரு வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து இருக்கும். இது ஒரு 24%, அது ஒரு 36%. ஸோ கிரெடிட் கார்டுக்கு வந்து பெனால்ட்டி, லேட் பேமெண்ட், இது எல்லாமே போயிட்டு இருக்கு, ரொம்பவே வந்து ட்ரபிளா இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து மூவ் பண்ணலாம். நீங்க வந்து உங்களால வந்து கரெக்டா வந்து பே பண்ண முடியும். மினிமம் எனக்கு இதனால இந்த கிரெடிட் கார்டுனால வந்து சிபில் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்தாவே போதும். 680க்கு மேல சிபில் ஸ்கோர், தென் ரெகுலரான உங்களோட இன்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய லாட் ஆஃப் லோன்ஸ் இருக்கிற அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அதை வந்து ஆன்லைன்ல கூட சப்மிட் பண்ணலாம். அதை எப்படி அப்படிங்கிறதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோலையும் வந்து சொல்றேன். இதை மேக்ஸிமம் ஹெச்டிஎஃப்சில எல்லா பேங்க்லயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ட்ரபுளை எல்லாத்தையும் தீர்த்துட்டு இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஒரே சிங்கிள் இஎம்ஐயா வந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க, இதை வந்து நான் நிறைய கட்ட முடியாதனாலதான் இந்த இது பிரச்சனைக்கு வந்து இந்த கன்சல்டேஷன் லோனுக்கே வர்றேன் அப்படின்னு. ஸோ கட்ட முடியாதவங்க வர்றதுங்கிறது ரொம்பவே வந்து பாசிபிள் இல்லை. நிறைய லோன்ஸ் இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நினைக்கிறீங்க. ஒரு 20,000 இஎம்ஐ பே பண்ற இடத்துல ஒரு 10,000 வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு தென் ஒரே சிங்கிள் இஎம்ஐயா கட்டுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட சஜஷன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. யாரெல்லாம் இந்த டெப்ட் கன்சல்டேஷன் வந்து அவைல் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் வந்து இது ஈஸியா இருக்கு, இல்லை யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, அப்படி இருந்தாலும் மறக்காத வந்து கமெண்ட்லயும் சொல்லுங்க. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணணும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறக்காக தான். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from தமிழன் கார்த்திக். டேக் கேர்.